ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்லயே ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்றதுனால குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க இப்ப பானிபூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பானிபூரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம உப்புமாவுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. நீங்க விருப்பப்பட்டா மைதா மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப மாவு எண்ணெயோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப் ரவைக்கு நமக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப மாவை ஒரு 7 இருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பூரியும் நல்லா புசு புசுன்னு பொரிஞ்சு வரும். பாருங்க, இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாவு கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கையில ஒட்டாம நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். பாருங்க, இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மாவு நல்லா ஊறுச்சுன்னா நமக்கு சரியா போயிடும். இப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். இந்த டைம்ல நம்ம பூரிக்குள்ள வைக்கிறதுக்கு புதினா தண்ணி, மசாலா இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, அப்புறம் 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதிகமா சேர்க்க வேண்டாம், 1/4 இன்ச் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கூடவே புளிப்பு டேஸ்ட்டுக்காக பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸ்ல பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்க்கிறேன். சின்னதா இருந்துச்சுன்னா 1 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துடலாம். சாட் மசாலா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கு பதில் மாங்காய் பொடி இருந்தா கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புளிப்பு உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இது கூட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்ப நமக்கு புதினா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய 1 கப் தண்ணியில 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை கரைச்சிட்டு நல்லா வடிச்சு உள்ள சேர்த்துடலாம். இப்ப இது கூட இனிப்பு டேஸ்ட்டுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி. இதெல்லாம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இனிப்பு புளிப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இனிப்பு புளிப்பு காரம் கம்மியா இருந்துச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நமக்கு புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது நம்ம பூரிக்குள்ள வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை எல்லாம் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பூரிக்குள்ள வைக்கிறதுக்கு புதினா தண்ணி, அப்புறம் புளிப்பு இனிப்பு தண்ணி, மசாலா இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பூரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு 1/2 மணி நேரம் போல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு குட்டி குட்டி பூரியாக தான் வேணும், அதனால ரொம்பவே பெருசாக உருட்டி எடுக்க வேண்டாம். சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவை கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வச்சு சின்ன சின்ன பூரியா உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமா இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம பூரிக்கெல்லாம் உருட்டி எடுக்கிற மாதிரி நல்லா மெலிசா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் எண்ணெயில போட்டு பொரிக்கிற போது நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். பாருங்க, இந்த சைஸ்ல இந்த அளவுக்கு திக்னஸா இருந்துச்சுன்னா போதும். ரொம்பவே மொத்தமா இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பூரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற பூரிகளை உள்ள சேர்த்துடலாம். எப்பயுமே பூரி பொரிக்கிற போது எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் பூரிகள் உள்ள சேர்த்ததும் நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். இப்ப கரண்டி வச்சு லைட்டா இதை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமானதும் வெளியில எடுத்துடலாம். பாருங்க, இப்ப பூரி 2 சைடும் நல்லா பொரிஞ்சு மேல வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இதுல 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டே இருங்க. அப்பதான் பூரி வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம பூரிகள் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபுள்ஸ் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பானிபூரி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பூரி எல்லாம் நல்லா பொரிஞ்சு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதில் ஒன்று மேலே கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ள வச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புதினா தண்ணி, கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளிப்பு இனிப்பு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு. அவ்வளோதான். நம்ம பானிபூரி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.